விஷயம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப பிறப்பால் இந்திய சமூகத்தில் யாருமே பிராமணர் கிடையாது. அதற்கப்புறம் இந்த பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் இந்த வர்ணாசிரம கோட்பாட்டை பிராமணர்கள் பிற்காலத்தில் வந்த இந்த ஸ்டெப்பி புல்வெளியிலிருந்து வந்த நபர்கள் ஒரு அந்த படிநிலையை உருவாக்குகிறார்கள். அந்த படிநிலையையும் பிறப்பின் அடிப்படையில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் தொல்காப்பியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 4 வகையான மக்களை வந்து அவர் குறிப்பிடுறாரு. ஆனால் அந்த 4 வகை மக்கள் அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய தொழிலுடைய கிளாசிஃபிகேஷன் தான் சொல்லியதை ஒழிய பிறப்பின் அடிப்படையில் சொல்லலை. இன்றைக்குமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசு தொழில் இருக்குதா, அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் இருக்கிறாங்களா, அது அரசு தொழில். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம், அதுக்கப்புறம் வந்து உற்பத்தி தொழில் இருக்கா, அதை நீங்கள் மறுக்கவே முடியாது. எல்லா காலகட்டத்திலும் மனித நாகரிகம் இருக்கும் வரை உற்பத்தி தொழில் இருக்கும், அரசு நிர்வாக தொழில் இருக்கும், அதுக்கப்புறம் வியாபார தொழில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஆன்மீகம், அப்புறம் சொல்லிக் கொடுக்கறது டீச்சிங் டிபார்ட்மெண்ட், அப்புறம் அந்த ஆன்மீகம். இது அன்னைக்கு வந்து நம்மளோட ரெண்டுமே ஒன்று தான். ஆன்மீகம்